எப்பா எவ்வளோ பெரிய அலை சொல்லுவாங்களா, ராட்சச அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நானும் தூத்துக்குடி கடலை பார்த்துருக்கேன். நாங்கள் அடிக்கடி கடலுக்கு போவோம். இப்போ கடல்லாம் பயமே கிடையாது. ஏன்னா தூத்துக்குடி எங்கள் வீட்டு பக்கமே கடல். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கடலை குறித்து பயம் கிடையாது. அப்போ ஒரு அலை, இப்படி ஒரு அலை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மிகப்பெரிய அலை அப்படி தலைக்கு மேலே வந்து உழுது விழுந்த உடனே அந்த பெண்ணு, அந்த லேடி என்ன பண்ணாங்க, பிள்ளைகள் ரெண்டையும் இப்படி கையை பிடிச்சிருக்கிறத இப்படி உதறி விட்டுட்டாங்க. உதறி விடவும் எங்கள் பாப்பா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து நம்ம இப்படி கையை பிடிச்சிருந்தோம்னா கையை இறுக்கி பிடிச்சிக்கிடுவா, விடவே மாட்டான். இப்படி தூக்கி அவளை இப்படி தள்ளி விட்டீங்கனாலும் ரப்பர் மாதிரி திருப்பி வருவா. அந்த மாதிரி இது. அந்த லேடி வந்து இவளை தூக்கி போட்டாலும் இவ அந்த முந்தாணி சேலையை பிடிச்சிக்கிட்டா. என் பாப்பா சின்னவா என்ன பண்ணிட்டா, 3 வயசு குழந்தை, அப்படியே பந்து மாதிரி ஒரு அப்படி வந்து அந்த அலை வந்து விழவும் குழந்தை என்ன பண்றா, அப்படியே பிடிக்கிறதுக்கு அப்படியே அந்த லேடியை பிடிக்க பின்னாடி ஓடுது. அந்த அம்மா வேகமா வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே பிள்ளை வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான்.